Hey guys! பரபரன்னு இருக்கிற வாழ்க்கையில் காலையில் எழுந்த உடனே என்னதான் வேலை இருந்தாலும் அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம். அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க ஐயோப்பா நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்ப்பா அதனால நான் டேஸ்ட்டாக பேலட்டபிளாக வந்து சாப்பிட முடியாது அப்படின்ற அவசியமும் இல்லை. பிகாஸ் டெஃபினட்டாக வந்து டேஸ்டியாக சாப்பிட்டுட்டு அதே சமயம் வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி டைம் இல்லை அப்படின்னாலும் கடவுள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயமான இந்த ஓவர் நைட் ஜார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு மேசான் ஜாரில் நம்ம பிடிச்ச எல்லா விஷயத்தையும் படப்படன்னு ஓவர் நைட்லேயே வந்து சோக் பண்ணியோ இல்லை காலையில் எழுந்த உடனே பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழித்து அது நல்ல கூயியாக ஊறும் பொழுது அப்படியே அதை சாப்பிட்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதோட அருமை இருக்கே அப்பா 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 அப்பா. காரில் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ பரபரன்னு சாப்பிட்டாலும் ஏதோ வந்து ஒரு டெசர்ட் ஒரு ஜார்க்குள்ளே போட்டு அப்படியே காலங்காத்தால் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஐ ரியலி என்டாஸ் அண்ட் லவ் ஓவர் நைட் ஜார்ஸ், ஓவர் நைட் ஓட்ஸ். இன்றைக்கி அந்த மாதிரி வந்து ஆன் த கோ நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு போகக்கூடிய அப்படியே பரபரன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போகக்கூடிய ஒரு 2 minute ஃபிக்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய சில ஓவர் நைட் ஓட் ரெசிபீஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். 2 of them, ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ். ஸோ லெட்ஸ் பிகின். வி பேசிக்லி நீட் ஒரு மேசான் ஜார். நான் வந்து சொல்ல போகிற விஷயம் எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்னு பெருசாக கொடுக்கல, கையில் கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் போடலாம். ஸோ I'll start with the easiest one. டெஃபினெட்லி மேண்டட்ரியாக இது வந்து ஓட்ஸ் பேஸ்ட் ரெசிபிங்கிறதுனால உங்கள் வீட்டில் ஓட்ஸ் இருக்கணும். ஓட்ஸ் ஒரு 1/2 cup எடுத்துக்கோங்க. put it in the jar. ஓகே ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்ததாக chia seeds. you need about 1 tablespoon of chia seeds. நீங்கள் நைட்டே இதெல்லாம் இந்த ஓட்ஸையும் இந்த chia seedsையும் சோக் பண்ணிங்கன்னா கிரேட். அதை சோக் பண்ணல அப்படின்னா காலை எழுந்த உடனே பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் யோர் டே ஸோ தட் நீங்கள் கிளம்பும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி நட் பட்டர். நட் பட்டர் வந்து எப்படி வீட்லேயே பண்ணலாங்கிறதுக்கு என்கிட்ட ஏற்கனவே ரெசிபி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பீனட் பட்டர் எப்படி வீட்லேயே பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட் கேன் பி ஆல்மண்ட் பட்டர், இட் கேன் பி பீனட் பட்டர். ஒரு 1/2 to 1 tablespoon நல்லா தாராளமாக நீங்கள் போடலாம். பிகாஸ் திஸ் இஸ் வேர் யுவர் டேஸ்ட் வில் ஆக்சுவலி பி ஆடட் அண்ட் திஸ் இஸ் ஆர்கானிக். பேசிக்லி இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது, எந்த வந்து ஸ்வீட்னஸும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நேச்சுரல் பீனட் பட்டர் விச் ஐ ஹவ் ஆடட் ரைட் நவ். ஸோ வி ஹவ் டன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 steps. இதுக்கு அடுத்தது cinnamon powder coming to you. 1/2 teaspoon of cinnamon powder, and then of course it has to be milk. வீட்டில் இருக்கிற உங்களோட கவுஸ் மில்காக இருந்தாலும் ஓகே, ஆர் இஃப் யூ ஆர் லாக்டோஸ் இன்டாலரண்ட், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மில்க் யூஸ் பண்ணுறீங்க, நட் மில்க் அப்படின்னாலும் ஓகே. add about 1/2 cup of the milk. That's it. All done. Over. At this point it's actually over. Can you believe it? இதை விட குவிக்காக சிம்பிளாக ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்பில் நீங்கள் சமைச்சிருக்கீங்களா? இதை இன்ஃபேக்ட் நம்ம சமையல்னு சொல்ல முடியுமா? இது பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கிவ் இட் அ குட் மிக்ஸ். லைக் நல்ல எல்லாமே உங்களுக்கு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே ஃபுல்லாக இட் ஹேஸ் டு கோ இன். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் நீட் டு கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ். minimum 2 hours, maximum overnight or even more than overnight. நான் வந்து ப்ரீவியஸ் நைட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ராத்திரி கூட சாப்பிட்ருக்கேன். அமேசிங்காக இருக்கும். the colder it gets the better it is, the gooier it gets the better it is. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு what you do once you take it out, இதை இன்னும் லேயர் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணலாம். I love strawberries. ஸோ கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா strawberries. You can throw in some strawberries in it as much as you want. எவ்வளோ வேணுமோ நீங்கள் கேன் த்ரூ இன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பீனட்ஸ் இருந்துச்சுன்னா த ரோஸ்டட் பீனட்ஸ் அதை நீங்கள் மேலே லேயர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நட் பட்டர் நீங்கள் ஆட் பண்ணலாம். சம்திங் விச் ஐ ஆல்வேஸ் டேக் அண்ட் ஐ திங்க் இட் aids in good digestion also is this thing, psyllium husk. psyllium husk வந்து for people who have some sort of a stomach problem, அவங்களுக்கு வந்து ஏதாவது digestion problem இருக்குது அப்படின்னு சொன்னால் I always tell them take some psyllium husk. So I have added that on top right now. இதை தவிர்த்து this is very optional, but suppose உங்களுக்கு இது வந்து ஒரு full protein meal-ஆக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் after a long workout or generally you want to add some protein, if you lack protein, of course you can take a scoop of protein, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு just blend it, ice water or normal water the way you like it.
அதை கொஞ்சம் போட்டுட்டு தென் உங்களோட விஸ்கர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப். இது நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இதை சாப்பிட்லாம். பட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ டேக் வே ப்ரோட்டீன், ஹூ லைக் ப்ரோட்டீன், ஐ எம் யூஸிங் ரைட் நவ் ராக்கி ரோட் ஆஃப் மை ப்ரோட்டீன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும், மேங்கோ, வெனிலா, சால்டட் கேரமல், குக்கீஸ் அண்ட் க்ரீம், ப்ளே அரவுண்ட் வித் வாட் எவர் யூ லைக். அதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆல்ரைட். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் யூ கேன் ஆட் இன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடைசி டைமில் கூட. எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் that's it, it's ready. You can nicely give it another mix and there it is. இது வந்து நான் என்னோட கிளாசிக் ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ளேவர்லேயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணல. இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் our favorite overnight oats in a jar, and look at that. Isn't it tempting? I love it. I can't wait to have it. இது வந்து சாக்லேட் ஓவர் நைட் ஓட்ஸ். ரெசிபி 2 அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட்டான ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபினா இதுதான். எஸ்பெஷலி அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஒரு டின்னர் சமயத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுல் மீல் விச் இஸ் வெரி ஸ்வீட்டி சாப்பிடணும்னு தோணுது, ஆர் டெஃபினெட்லி பீரியட்ஸ் டைமில் திஸ் இஸ் மை கோ டு ரெசிபி அண்ட் இட்ஸ் ஆல் இன் அ ஜார். அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு எடுத்துகிட்டு நான் போயிட்டு ஐ ஜஸ்ட் பி ஈட்டிங். இன்ஃபேக்ட் நான் ½ an hour 1 hourலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். இது வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக. இட்ஸ் ஸோ கூயி, இட்ஸ் அமேசிங், டேஸ்டி. I can't wait to tell you how it has to be done. So simple. Step 1, same like last time. ½ cup oats எடுத்துக்கிறீங்க. Put it into a mason jar. Okay. Step 2. See, these oats வந்து people ask me steel cuts oats are rolled oats are இதுன்னு. I normally use rolled oats and I think it's fine to use rolled oats. உங்களுக்கு steel cut oats பிடிக்கும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். There's nothing specific அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. This is flaxseed. So flaxseed 1 tablespoon gone inside. அடுத்தது my most favorite-ஆன ஒரு ingredient which is cocoa powder. Cacao powder or cocoa powder, whatever you have, you can use that. So there's a scoop already in mine. நீங்கள் வந்து ஒரு tablespoon யூஸ் பண்ணலாம். So I think this is 1 teaspoon. I'm using a heaping teaspoon so that இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கையில் கிடைக்கும் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் கொக்கோ வந்து இட்ஸ் அப் டு யூ. ஓகே, லைக் நிறைய பேருக்கு வந்து நல்ல சாக்லேட்டியாக இருந்தால் பிடிக்கும், கொக்கோனஸ் இன்னும் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் ஆட் இன் மோர். I have put around 1.5 teaspoon. You can even put 1 tablespoon. Then ஒரு ஆப்ஷனல் இது, பட் ஒரு pinch of salt. பிகாஸ் நிறைய கொக்கோ இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட் இருக்க போகுதுன்றதுனால டு என்ஹான்ஸ் த ஹோல் ஃப்ளேவர் யூ ஆட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் த ஹோல் திங். அண்ட் தென் கம்ஸ் யோர் ஃபேவரட் மில்க், எனி நட் மில்க் ஆர் மில்க் ஆஃப் யோர் சாய்ஸ். ஒரு ½ cup உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஐ எம் புட்டிங் இன் மைன். ஆல் ரைட். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி மேண்டட்ரி இந்த ஒரு ரெசிபியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நட் பட்டர். இட் கேன் பி ஆமண்ட் பட்டர், இட் கேன் பி பீனட் பட்டர், இட் கேன் பி கேஷ்யூ, எனி பட்டர். பட் நட் பட்டர் வில் பி வெரி நைஸ் பிகாஸ் அதுதான் வந்து டெக்ஸ்சரை வந்து இன்னும் திக்கன் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஓவராக வந்து அந்த சாக்லேட்டி டெசர்ட்டி ஏதோ ஒரு சாக்லேட் பேட்டரை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஸ்டெப். And like I already told you, you can make it at home and I can tell you how to make it. You can go check out my recipe for that. இதுக்கப்புறம் you can just give it a mix or you can add anything more to flavor. இந்த பாயிண்ட்ல basically you need to give a mix first. And நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் put it in the fridge ஒரு 2 hours-க்கு மினிமம். ஓவர் நைட்டுக்கு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டாக திக்காக உங்களுக்கு வந்து you will get something. அதில் you can further add some water or more of milk to make it more consistent. இப்போ எனக்கு வந்து எப்போதுமே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த ஓவர் நைட் ஓட்ஸ். பட் சில பேருக்கு வந்து they would love to add in some milk to make it some more liquid. So it's up to your personal preference. The rest of the things which I'm going to tell you, it's all optional. I do this. இது வந்து dark chocolate. So I chop my dark chocolates and then I just throw it into the overnight bowl. It's after all chocolate overnight oats, guys. எப்படி அது இல்லாமல் இருக்க முடியும்? You can also add in almonds, walnuts, anything of your choice. And then of course hemp seed இருந்தால் நல்லாயிருக்கும் to add in some protein, some extra fat, good fat and all that. And finally any fruit of your choice. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது வந்து strawberry, but you can add in even bananas, pomegranate, anything you like.
அதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் ஃபைனலி இந்த நட்டீஸ் இருக்கும்ல அதை வந்து நான் நார்மலாக சாப் பண்ணி ஆட் பண்ணுவேன். ஆர் யூ கேன் ஈவன் டூ சாக்லேட் சிப்ஸ், யூ கேன் டூ சம் some flavored chocolates which you like on the top. That's it, you're done. This is my chocolate overnight oats. இது அதுக்கப்புறம் you just give it a good mix and wow, it's just so heavenly. You have to try this. You have to make this. பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. There are more optional stuff you can do, like வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னால் ஹனி ஆட் பண்ணலாம். சில பேர் ஜாகரி கூட வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நார்மலி இதில் கூட நான் போன ஸ்டெப்பில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இட்ஸ் ஆப்ஷனல், பட் ஐ ஆட் மை ராக்கி ரோட் ஆர் டபுள் சாக்லேட் ஆர் சாக்லேட் ப்ரௌனி ஃப்ளேவர்ட் ப்ரோட்டீன் பவுடர் வித் ஸ்கூப் ஆஃப் வாட்டர். அதை பிளெண்ட் பண்ணி இதில் இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி ஜாஸ்தி படுத்துறதுக்கும் வால்யூம் ஜாஸ்தி படுத்துறதுக்கும் ஐ நார்மலி டேக் இட். ஃபார் மீ எவ்ரி மீல் இஸ் பேசிக்கலி ப்ரோட்டீன் மீல். ஸோ அதில் எங்கே ப்ரோட்டீன் இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். அதனால் திஸ் இஸ் அ கன்வீனியன்ட் மீல் ஃபார் மீ. அதில் ப்ரோட்டீனும் அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் சாக்லேட்டி ஃப்ளேவர் protein powder போடும்போது இன்னும் it adds value, but it's not mandatory. Suppose if you want to do this with a protein powder, you can check out என்னோட descriptionல and I will give you the link of my protein which I feel is the best protein according to me right now. ரம்யாங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா you will get a discount and they have a sale going on, a flash sale going on. ஸோ இந்த சேல் டைமில் வந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது 26th of January between 2 to 5 p.m. you get an extra percentage off and you can use my code Ramya like I told you. That's about it. இன்றைக்கி வந்து நம்ம 2 ரெசிபி கற்றுக்கிட்டோம். ரெண்டுமே வந்து ஓவர் நைட் ஓட்ஸ், ரெண்டுமே ஓட்ஸ் வச்சு. I hope you try it out and I hope you enjoy it. You'll definitely enjoy it, there's no doubt about it. என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேறு என்ன மாதிரி ரெசிபி வேணும் எல்லாமே கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா do like it and show me your love.